ஆமாம் ஆமாம். பாதாள சாக்கடை ஜாயின் பண்ணுறாங்க. ஆளுங்க வந்து ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. காலையிலேருந்து அவ்வளோ கொலை. ஆமாம். குழச்சிட்டு அவங்களா எம்மா நான் ஏன் பேசாமல் இருக்க சொல்லுமா அப்படின்றாங்க. அது எப்படி பேசாமல் இருக்கும்? கொல்ல குழச்சான். அப்புறம் போட்டு பிஸ்கட்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னது கோழிக்கால் 4 கால் வச்சேன். அவன் 3 கால் தான் கணக்கு போல இருக்குது. எப்போதும் 2 வைப்பேன். 2 நாளைக்கு முன்னாடி 3 வச்சேன். இன்றைக்கி 4 வச்சேன். ஆனால் 3 சாப்பிட்டு 1 வீடே இழுத்துக்கிட்டு அலையுது. எங்கிட்டு போனாலும் இழுத்து போட்டுக்கிறது. ஒரு கடி கடிக்கிறது விட்டுறது, ஒரு கடி கடிக்கிறது விட்டுறது. அப்படியே பண்ணி அந்த ஒரு காலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். இப்போ லைட்டு, ஏர் கூலரு, ஃபேனு எல்லாம் போட்டு ரூமில் படுன்னு சொல்லியாச்சு. அது அவர் அதட்டவும் வந்து படுத்துட்டான். வந்து இப்போ நான் வந்து உக்காந்துருக்கேன். என்னான்னு கூட கேட்கல. நல்லா சுகமாக குழச்சி ஒரு டயர்டாகி போயிடுச்சு வேறு. அவனும் அடைச்சி பார்த்தோம். வெளியில் விடுற மாதிரி தெரியல. அதனால் அவனுமே சரி இனிமேல் நமக்கு அங்கே குழைச்சாலும் கதைக்காகாது, டயர்டே ஆயிடுச்சு. நமக்கு கிடைச்ச கோழிகளும் கிடச்சி. இனிமேல் என்ன தூங்குறதான். அது சொபஸ்டிகேட்டடாக பெட்டில் ஏர் கூலரு, ஃபேனு, கதவை சத்தம் லைட்டாக போட்டு விடு பயந்துடும் அப்படின்றாங்க. லைட்டை போட்டு பயந்துருமா. அதனால் லைட்டை போட்டு கதவை அடைக்கணும். அது அமைதியாக தான் இருக்குது. அது அவர் நினைக்கிறது கரெக்டு தான். எப்பா புள்ளே கூட இப்படி ஒரு வழக்கில் என்னான்னு தெரியல. இப்படி 2 பேரும் இவ்வளோ அட்டாச்சுடா. கோழிக்கால அவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்குறாரு. தெருநாய்களுக்கு போடணும் கொஞ்சம். பாவம் அதுங்க எங்கே போகுங்க, நம்மக்கிட்ட வருது. பாரு தூக்கத்தா பாரு. வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் தேவையானது கிடச்சி போச்சு இல்லை. 2வது அப்படி குழச்சித்தான் சுற்றி இப்போ கிச்சனில் போய் குலைக்கிறான், சாமி ரூமில் போய் பேசுகிறான், அந்த ரூம் போகிறான், இங்கிட்டு போவான், பின்னாடி சைடு ஊடே ரவுண்ட் அடித்து குழச்சாச்சு. டயர்டாகி தூங்குறான். அவன் ஏன் நம்ம போய் எழுப்புவான்.